Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. ராமதாஸ் கொள்கை வழிகாட்டி மட்டுமல்ல, அவர் குலதெய்வம், குலசாமி. பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி பேச்சு. பாமகவின் தலைவர் நான் தான் என அன்புமணி திட்டவட்டம். ராமதாஸ் வழியை பின்பற்றி வெற்றி பெறுவோம் என்றும் சூளுரை. அன்புமணியுடனான மோதலுக்கு மத்தியில் மீண்டும் கட்சி நிர்வாகிகளை மாற்றும் நடவடிக்கையில் இறங்கிய ராமதாஸ் திண்டுக்கல் மாவட்ட பாமக நிர்வாகிகளை மாற்றம் செய்து உத்தரவு. மோதல் போக்கை கைவிடக் கோரி தைலாபுரம் ராமதாஸ் இல்லத்தின் முன்பு பாமக நிர்வாகிகள் போராட்டம். பதாகைகளை ஏந்தி கடலூர் மாவட்ட பாமகவினர் வலியுறுத்தல். பாமகவை உடைக்க முயற்சிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு JK மணி மறுப்பு. யாருடனும் தொடர்பில் இல்லாமல் உயிரை துறப்பதுதான் வழி என்றும் வேதனை. மதுரையில் அவனியாபுரம் வில்லாபுரம் வழியாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ரோட் ஷோ. முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு. மதுரையில் முதலமைச்சரின் ரோட் ஷோவிற்காக சுற்றுவட்டாரத்திலிருந்து லாரியில் அழைத்து வரப்பட்ட மக்கள். கூட்டத்தை காட்டுவதற்காக மதுரை திமுக நிர்வாகிகள் ஏற்பாடு. மதுரை வருகை தரும் முதலமைச்சருக்காக கால்வாயை திரை துணியிட்டு மறைத்த விவகாரம். வீடியோ வெளியான நிலையில் துணிகள் அகற்றம். சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. கொரோனா பரவலை தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் முகக்கவசம் கட்டாயம். முகக்கவசம் இல்லாவிட்டால் அனுமதி இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 6ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் கோடை காலத்தில் இயல்பை விட 97% அதிக மழை பொழிவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. சென்னையில் கோடை காலத்தில் இயல்பை விட 129% அதிக மழை பொழிவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம். RDO மற்றும் கூடுதல் ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழக அரசின் முன்னாள் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது மறைவுக்கு EPS இரங்கல். சென்னை ராயப்பேட்டையில் சலாவுதீன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டிய விவகாரம். சம்பந்தப்பட்ட உதவி பேராசிரியர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. வாணியம்பாடியில் தனியார் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உயிரிழந்த விவகாரம். பல் மருத்துவருக்கு தபால் மூலம் விளக்கம் கேட்டு திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் நோட்டீஸ்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ONGC குழாயில் கசிவு ஏற்பட்ட விவகாரம். தடுத்து நிறுத்த வலியுறுத்தி சேத்திரபாலபுரம் மக்கள் சாலை மறியல். கன்னட மொழி குறித்த கமல்ஹாசனின் கருத்திற்கு வலுக்கும் கண்டனம். தமிழக கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம். சென்னை ராமாபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்ட நடிகர் ராஜேஷின் உடலுக்கு ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி. குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறையில் நடிகர் ராஜேஷின் உடல் ரஷ்ய நாட்டு முறைப்படி அடக்கம். 35 ஆண்டுகளுக்கு முன் தனக்காக ஏற்பாடு செய்திருந்த கல்லறையில் ராஜேஷின் உடலை அடக்கம் செய்த குடும்பத்தினர். கடலூர் அருகே ஓட்டுநர் மயக்கமடைந்ததால் மேம்பாலத்தில் மோதிய அரசு பேருந்து. பேருந்திலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்ட பயணிக்கு தீவிர சிகிச்சை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் சாலையோர கடைகளை அகற்ற எதிர்ப்பு. நகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு காய்கறி வியாபாரிகள் வாக்குவாதம். செங்கல்பட்டு அருகே கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் 3 மாத உழைப்பு வீணானதாக விவசாயிகள் வேதனை. கேரள கனமழை பாதிப்புகளில் சிக்கி நேற்று ஒரே நாளில் 10 பேர் உயிரிழப்பு. ஆலப்புழா, கண்ணூர், காசர்கோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி. ஆபரேஷன் சிந்தூர் பெண் சக்தியின் அடையாளம். போபாலில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. அஸ்ஸாம், மணிப்பூர், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். கொரோனா அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாதீர்கள். கர்நாடக அரசு அறிவுறுத்தல். கர்நாடகாவின் பல்வேறு இடங்களில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் அதிரடி சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சோதனை நடைபெற்றதாக தகவல். எத்தியோப்பியா, இந்தோனேஷியாவில் இந்திய எம்பிக்கள் குழு. பயங்கரவாத எதிர்ப்பை வலியுறுத்தி பேச்சுவார்த்தை. துருக்கி ஏர்லைன்ஸ் இண்டிகோ ஒப்பந்த நீட்டிப்புக்கு மத்திய அரசு அனுமதி மறுப்பு. பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த துருக்கிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய அரசு நடவடிக்கை. திருப்பதிக்கு இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை அலிபிரி வழியாக பக்தர்கள் மலையேற தடை. வனவிலங்குகள் நடமாட்டம் எதிரொலியாக நடவடிக்கை. GSLV ராக்கெட் விண்ணில் செலுத்தும் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. நிர்ணயிக்கப்பட்ட 200 வினாடிகளில் வெற்றிகரமாக இலக்கை அடைந்ததாக இஸ்ரோ தகவல். காசாவில் பேரழிவு தரும் பட்டினியால் 20,30,000 பேர் பாதிப்பு. ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பு. வர்த்தக பேச்சுவார்த்தையின் மூலம் இந்திய, பாகிஸ்தான் இடையேயான அணு ஆயுத போரை நிறுத்தியது அமெரிக்கா. கடந்த 21 நாட்களில் 10வது முறையாக அதிபர் ட்ரம்ப் பேச்சு. தக் லைஃப் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என படக்குழு அறிவிப்பு. தமிழகத்தில் சுமார் 800 திரையரங்குகளில் திரைப்படம் வெளியாக உள்ளதாக தகவல்.
பிரான்ஸ் நாட்டில் நடைபெறவுள்ள GT3 ரேஸுக்காக தயாராகும் அஜித் குமார். ஃபால் ரிகார்ட் டிராக்கில் தனது அடுத்த ரேஸுக்கான GT3 காரை சோதனையிட்டார். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.